ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிந்தைய காலம் என்பது முழுக்க முழுக்க கல்வியின் காலமாக தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நீதி. எப்படி என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அதிசயமாக விளங்கிய அந்த பிரம்மாண்டமான கப்பல் இனி நமக்கு தேவைப்படுவதில்லை. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் இருந்த அந்த மந்திர கோல் இனி நமக்கு தேவைப்படுவதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை தீர்க்கும் அந்த அதிசயம் இனி நமக்கு தேவைப்படுவதில்லை. இப்பொழுது தேவை அனைத்தும் கல்வி 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 மட்டுமே என்பதாக இருந்ததால் மேலும் இனி வரக்கூடிய காலம் என்பது அறிவு வெடித்து சிதறும் காலமாக இருக்கும் என்ற காரணத்தினாலேயே அல்லாஹ் தஆலா இவ்வாறு ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமூகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி அல்லாமா யூசுப் அல்-கர்தாவி அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். குர்ஆனிலே அல் ஹதீத் இரும்பு என்னும் ஒரு அத்தியாயமே இருக்கிறது. ஆனால் இரும்பை பற்றியோ இரும்பை உருக்கும் இந்த உருக்கு ஆலைகள் பற்றியோ நம் சமூகத்திற்கு தெரிவதில்லை என்பதாக